Hi and hello everyone. Welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். நம்ம எக்கனாமிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக பேங்கிங் செக்டார் அதை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இந்த அக்ரிகல்ச்சரில் பேங்கிங் செக்டாரோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இந்திய பொருளாதாரத்தில் அக்ரிகல்ச்சர் எப்படி அதோட முக்கியமான மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது வந்து பேங்கிங் செக்டாரோட அடுத்த வீடியோஸ் நம்ம எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபுல் சிலபஸை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் ஆல்ரெடி சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாப்டர் 2ல் நம்ம பாதியில் வந்திருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் டிஎன்பிசியோ இல்லை பேங்க்கோ எஸ்எஸ்சியோ ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, இப்போ ஐபிபிஎஸ் எக்ஸாம் வரப்போகுது, இல்லை டிஎன்பிசியோட குரூப் 1 அடுத்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வரப்போகுது, TNUSRB இப்போ எஸ்ஐ அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் அடுத்து டெக்னிக்கலோ ஃபிங்கர் பிரிண்டோ பிசியோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரிசையாக வரப்போகுது. ஸோ எப்போயுமே இந்த 2வது 6 மாதம் அப்படிங்கிறது, அதாவது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய செகண்ட் 6 மந்த் பீரியட் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான அந்த டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் பெரிய நோட்டிஃபிகேஷன் இருக்காது. காரணம் இந்த காலேஜஸ் எல்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2வது 6 மாதம் எப்போயுமே பெரிய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏதாவது ஒரு அரசு வேலையில் உங்களால் இந்த அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களால் நுழைய முடியும். சரியா? உங்களுக்கு எந்த சந்தேகம் அது தொடர்பாக இருந்தாலும் கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்கிங் செக்டர் உள்ளே நுழைஞ்சோடனே மணி, பணம்னா என்ன, இந்த மணி எப்படி இந்தியாவில் சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு, பணம் எப்படி இந்தியாவை சுற்றி சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கு, இந்த பணத்தோட வரலாறு அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் இந்த மணி சர்க்குலேஷன் ஒரு வேளை இந்தியாவில் அதிகரிச்சுது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் என்ன, அதை எப்படி இங்கே கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இல்லை அதோட விளைவுகள், அதோட தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பணம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ரோமானிய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க, ரோமானிய சொல் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ மொனட்டோ ஜூனோ அப்படிங்கிற அந்த வேர்டில் இருந்தால் இந்த மணி அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாச்சு. அதாவது ஒரு பொருளுக்கு நீங்கள் ஒரு அப்ரூவலாக கொடுக்கக்கூடிய, ஒரு பொருளுக்கு சாட்சியாக இருந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் இந்த மொனட்டோ ஜூனோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்தியாவோட ரூபாய், இந்தியாவோட கரன்சி வந்து நம்ம ருப்பியா அப்படிங்கிற பேரில் தான் நம்ம அழைக்கிறோம் இந்தியாவோட கரன்சி. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில்வர் காயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தையான ரூபா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்தியாவோட ரூபாயை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரூபா அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க ரூபா அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த கரன்சிக்கான சிம்பிள் இருக்கா அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. குறிப்பாக நீங்கள் டாலர் எடுத்துக்கலாம், இல்லை யூரோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறிப்பாக சில கரன்சிக்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த லோகோ அப்படின்னு இருக்குது. நமக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லோகோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் மாதிரி சேஃபில் இருக்கும். உதயகுமார் அப்படிங்கிற நபர் தான் இந்த லோகோவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உதயகுமார் இந்த லோகோவை கண்டுபிடிச்ச நபராக சொல்கிறோம். அப்போ மணி அப்படிங்கிறது ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர் தான் என்ன சொல்கிறாங்க, இந்த கரன்சியோ அல்லது மணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதோட கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடந்த காலம் எப்படி இருக்குது இந்த பீரியட்ஸில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்கு அப்படின்னா 9000 BC இந்த காலகட்டத்தில் தான் இந்த பணம் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது இந்த பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு இருக்குது. ஸோ முதல் முறையாக இந்த பண்டமாற்று முறை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ்சேஞ்சாக வாங்க போகிறீங்க. இப்போ அரிசி இருக்குது, இப்போ கோதுமை கொடுத்துட்டு நீங்கள் அரிசி வாங்க போகிறீங்க. ஸோ வேர்ல்டோட ஃபஸ்ட்டு எக்கனாமிக் மெத்தட், உலகத்தோட முதல் பொருளாதார முறை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த பண்டமாற்று முறையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் டைப்புங்கிறது நமக்கு நிறையா இருக்கும். அந்த பார்ட்டர் சிஸ்டம், ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், தங்கி வேலை செய்யக்கூடிய பொருளாதார முறை அப்படின்னு இருக்குது. தென் கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்சடு எக்கனாமி, இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தோட பொருளாதார முறைகள் அப்படிங்கிறது மாறி இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்சடு எக்கனாமியே பண்ணுறோம். கலப்பு பொருளாதாரம், அந்த பொருளுக்கான விலையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த மிக்சடு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல் முறையாக இந்த 9000 BCயில் தான் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. தென் 1100 BCயில் நாணயங்கள் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது சில்வராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது உலோகத்தில் செய்யப்பட்ட நாணயங்கள். அது கண்டறியப்பட்ட காலம் வந்து 1100 BCயில் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் 600 BCயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரப்பூர்வ நாணயம், இந்த அஃபீஷியல் கரன்சி முதல் முறையாக வெளியிட ஆரம்பித்தாங்க, இந்த அதிகாரப்பூர்வ நாணயம் அப்படிங்கிறது. தென் 1250 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இந்த கோல்டு காயின் 1250 AD, இந்த தங்க நாணயங்கள் BC AD, இந்த தங்க நாணயங்கள் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தென் 1290 ADயில் ஸோ மார்கோ போலோ மூலிமா இது ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் அந்த போய் அங்கே ரெஃபரன்ஸ் எடுக்கிறார், எந்த பகுதியில் எந்த மாதிரி நாணயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தென் அடுத்த ஸ்டேஜில் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1661 ADயில் நமக்கு பேப்பர் கரன்சி காகித பணம் அப்படின்னு வந்திருக்கும். 1860 இந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய மின்னணு பரிமாற்றம் அப்படிங்கிறது உலகத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1946 1946 கிரெடிட் கார்டு பற்று அட்டை அப்படின்னு சொல்கிறோம். 1999 மொபைல் பேங்கிங், நீங்கள் மொபைல் மூலிமா அந்த பேங்கிங்கோட எல்லா பர்பஸும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறோம். 2008 இந்த NFCன்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய கல தொடர்பு, சில நேரங்களில் நியர் ஃபீல்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே 2008 நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ 1661 ADயில் பேப்பர் கரன்சி காகித பணம், 1946 கிரெடிட் கார்டு, 2008 இந்த நேஷ்னல் ஃபீல்டு கம்யூனிகேஷன், 1860 உங்களுக்கு மின்னணு பரிமாற்றம் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு நடந்திருக்கு. 1999 இந்த மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மணி சர்க்குலேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த பணத்தை யார் அச்சிடுறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI தான் என்ன பண்ணுது, இந்த பணத்தை அச்சிட்டு சர்க்குலேஷன் பண்ணக்கூடிய வேலை யார் செய்கிறாங்க, RBI செய்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் RBIயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த வேலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா பணத்தை அச்சிட்டு வெளியிட போகிறாங்க. அப்போ அந்த பணம் எப்படி இருக்க போகுது, சில நேரங்களில் காயின்ஸாக இருக்கலாம், சில நேரங்களில் கரன்சி காகித பணமாக இருக்கலாம், சில நேரங்களில் அந்த கரன்சி டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம், சில நேரங்களில் அந்த கரன்சி சர்க்குலேஷனில் இருக்கலாம், சில நேரங்களில் டேர்ம் டெபாசிட்டாக இருக்கலாம், சில நேரங்களில் டைம் டெபாசிட். இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பணம் அப்படிங்கிறது சர்க்குலேஷனில் இருக்க போகுது, வேறு வேறு மாடியூல்ஸில், வேறு வேறு அமைப்புகளில், வேறு வேறு சைஸில். ஸோ அதில் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 டைப்பாக இருக்கக்கூடியது கரன்சி. ஒன்று M1, தென் M2, M3, M4 அப்படின்னு சொல்லுவோம். M1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கரன்சி, காயின்ஸு, தென் டிமாண்ட் டெபாசிட்ஸ், இதை 3 சேர்த்தா உங்களுக்கு M1. நம்ம சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய காகித பணம் எவ்வளோ இருக்குது, நம்ம காயின்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம டெபாசிட்ஸாக எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம் M1. M2ங்கிறது இந்த M1, அது இல்லாமல் சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம், அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். M3 அப்படிங்கிறது M2 ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆல் த கமர்ஷியல் பேங்க், எல்லா வணிக வங்கியில் இருக்கக்கூடிய வங்கிகளோட கால வைப்புகள், அது இல்லாமல் M2. M4 அப்படிங்கிறது M3 டோட்டல் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையங்களில் வைத்திருக்கக்கூடிய மொத்த வைப்புகளும் ப்ளஸ் M3. ஸோ இதுதான் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மணி இந்தியாவில் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இதை குறுகிய கால மணி அப்படின்னு சொல்லலாம், சில நேரங்களில் இதை நீண்ட கால மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் சில நேரங்களில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த லிக்விடிட்டி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வச்சு இந்த பேர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ பணவீக்கம் அப்படின்னா என்ன? ஏன்னா இந்தியாவில் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு வேளை அளவுக்கு மீறி அச்சிட்டு வெளியிட ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 1000 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல 2000 ரூபாய் போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், பொருளோட விலை வந்து அதிகரிச்சிருக்கும். ஏன்னா நான் செலவிடக்கூடிய தொகை என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிருக்கு. அப்போ பணம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்ஃப்ளேஷன் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதான பாட்டிகள் இன்ஃப்ளேஷன் பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் நான் நகை வந்து இவ்வளோக்கு தான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த பொருளோட குவான்டிட்டி எனக்கு மாறலை, அந்த குவான்டிட்டியை சேஸ் பண்ணக்கூடிய அந்த கரன்சி இருக்குல்ல அதோட சைஸ் மட்டும் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. 8 கிராம் அப்படிங்கிறது 1 பவுன், அந்த காலத்தில் 2000, 3000, 4000, இப்போ எவ்வளோ 50,000, 60,000. ஆனால் அந்த 8 கிராம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஆனால் அந்த 8 கிராமுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தொகை என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட எக்கனாமிக்ஸ் வைஸில் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலை மட்டம் அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பணவீக்கம் என்ன, இந்த ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இஸ் ரைசிங். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது பண்டங்கள் அதோட பொது விலை என்ன ஆகும், அதிகரிக்கும். இப்போ விலையை அதிகரிச்சு அப்படின்னா உங்களோட இந்த பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் சக்தி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுது, 2000 பாருங்கள், நான் 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் என்னால் இவ்வளோ பொருள் வாங்க முடியுது. 2010 நான் 100 ரூபாய் எடுத்து போனால் என்னால் கம்மியான பொருள் தான் வாங்க முடியுது. அதே 2018
நான் 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன்னா பாருங்கள் வெறும் 3 ப்ராடக்ட் என்னால் வாங்க முடியுது. ஸோ என்ன ஆகுது, எனக்கு கரன்சி வந்து மாறவே இல்லை. 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். அந்த கரன்சிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து குறையுதுன்னு அர்த்தம். அப்போ மணியோட வேல்யூ என்னது, குறையுது. மணியோட பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தி என்னது, குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பணவீக்கம் அப்படிங்கிறது நமக்கு இதில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பணவீக்கம்னா ஒரு பொருளோட விலை அதிகரித்தல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தென் அடுத்தது இதோட ரீசன் என்ன சார், பணவீக்கத்துக்கான காரணங்கள் என்ன இருக்குது, என்னென்ன காரணம் சொல்கிறோம், பணவீக்கத்துக்கான காரணங்களாக என்ன சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை, பண அளிப்பு உயர்வுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா அதிகமான கரன்சி, பணத்தை நான் என்ன பண்ணுறேன், அச்சிடுறேன். பணத்தை அச்சிட்டு நான் வெளியிடுறேன். பணம் அச்சிட்டு வெளியிடுதல்னு அர்த்தம். அதிகமான கரன்சி, பணம் அச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிட போகிறோம். அப்போ பணம் அதிகமாக அச்சிட்டு வெளியிட்டால் என்ன ஆகும், 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஆகும், 200 ரூபாய் இருக்கும். அப்போ 200 ரூபாய் இருந்தால் என்ன ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக என்னால் அதிகமான பொருள் வந்து என்னால் வாங்க முடியும். அதிகமான பொருள் நான் போய் வாங்க ஆசைப்படுவேன். 10,000 ரூபாய் இருக்கா, அப்போ வீட்டு வாடகை 8,000 ரூபா போதா, 2,000 ரூபாய் என்னால் வீட்டுக்கு மற்ற எக்ஸ்பென்ஸுக்கு சரியாக இருக்கும். இப்போ எனக்கு திடீர்னு 20,000 ரூபா வருதுன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் இருக்குது. அப்போ மணி சர்க்குலேஷன் என்ன ஆகுது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், நான் அதிகமான பொருளை வாங்க ஆசைப்படுறேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்க்ரீஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம், செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான பணத்தை அச்சிட்டு வெளியிடனால எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல பணவீக்கம் ஏற்படுது. இந்த இடத்துல எனக்கு சேலரி ஒரு வேலை அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னால் இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், செலவிடக்கூடிய தொகை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10,000 அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, 20,000 வருது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நான் செலவு பண்ணக்கூடிய தொகை எனக்கு அதிகரிச்சிருச்சு. அப்போ செலவு பண்ணக்கூடிய அதிகரிச்சுன்னா ஏதாவது ஒரு பொருள் நான் வாங்கியே ஆகணும். கவுண்ட் பண்ணி கூட ஒரு படத்தில் சொல்கிறாலும் இந்த தெரு என்ன விலை, வீதி என்ன விலை, அந்த மாதிரி. அப்போ எனக்கிட்ட கையில் அதிகமான பணம் இருக்குது. அப்போ அதிகமான பணம் இருக்குன்னா என்னால் என்ன பண்ண முடியும், அதிகமான பொருளை என்னால் வாங்குறதுக்கு என்னால் முடியும். அப்போ பொருள் நான் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பொருளோட விலை அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்க்ரீஸ் இன் கன்சூமர் ஸ்பெண்டிங், நுகர்வோர் செலவு அதிகரித்தல். இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லா வீட்லேயும் செல்ஃபோன்ஸ் இருக்குது, எல்லா வீட்லேயும் கார் வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் வெளியில் போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மக்கள் செலவு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்கள் செலவு செய்ய ரெடியாக இருக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அதிகபட்ச பொருள் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க, சினிமா டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, பொது இடத்துல போக ரெடியாக இருக்கிறாங்க, பஸ் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, பெட்ரோல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செலவுகளை அதிகரிக்க என்ன இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என்னோட தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கும்போது என்ன ஆகுது, என்னோட செலவும் அதிகரிக்கும். செலவு அதிகரித்தா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனுக்கு வருது. தென் இன்க்ரீஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், உயர்ந்து வரும் பொது செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். காமனான சில பொருட்களோட விலை என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்போ காமனான பொருட்கள் அதிகரிக்கும், விலை அதிகரிக்கும் என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் சேம் நமக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். தென் வேறு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மலிவு பணவிலை கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலிவு பணவிலை கொள்கை, இந்த சீப் மணி பாலிசி. சீப் மணி பாலிசினா என்னது, அதிகமான கடன்களை வழங்குறது, அதிகமான கடன்களை வழங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடன் அதிகமாக வழங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும்போது வாங்கக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ வாங்கக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது என்னது, பணம் அதிகமாக ஒரு சிட்டிசனோட கைக்கு போகுது. அப்போ பணம் அதிகமாக போனால் என்ன ஆகும், அவங்களோட செலவு பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் வந்து அதிகரிக்கும். அப்போ செலவு பண்ணக்கூடிய ஆர்வம் அதிகரிச்சுன்னா என்ன, ஒரு பொருளுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தொகை நார்மலை விட அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து பிளாக் மணி, கருப்பு பணம் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் மணினா என்ன, நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் மறைச்சி வச்சிருக்கக்கூடிய பணம் தான் நம்ம பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிளாக் மணி என்ன ஆகுது, நான் 5,000 ரூபாய் டேக்ஸ் கட்டியிருக்கேன், நான் அப்போ ஏன்டா அதுக்கு மேலே பணம் இருக்குது, அப்போ அந்த பொருளை வச்சு அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், என்னால் பொருள் வாங்குறதுக்கு ரெடியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், என்னால் அதிகமான விலையை அந்த பொருளுக்கு கொடுக்க முடியும். அப்போ இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து டெபிசிட் ஃபைனான்சிங், பற்றாக்குறை நிதியாக்கும். இந்த டெபிசிட் ஃபைனான்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டெபிசிட் ஃபைனான்சிங் அப்படின்னா, ஸோ வரவு செலவு இந்த கேப்பை சரி பண்ண, வரவு செலவு இந்த கேப் இருக்குல்ல அரசாங்கத்தோட பட்ஜெட்டில், இந்த பட்ஜெட்டை சரி பண்ண டெபிசிட் ஃபைனான்சிங், நாட் அ டெபிசிட் ஃபினான்ஸ், டெபிசிட் ஃபைனான்சிங். இந்த பற்றாக்குறையை சரி பண்ண அரசு என்ன பண்ணும், கடன் வாங்கும். இந்த அரசு என்ன பண்ணும், புதுசாக கரன்சி அச்சடிக்கும். அப்போ இது மூலிமா என்ன ஆகுது, கரன்சி சர்க்குலேஷனில் வருது. அப்போ கரன்சி சர்க்குலேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் பணவீக்கம் ஏற்படும். தென் ரீபேமெண்ட் பப்ளிக் டெபிட், பொது கடனை மீள செலுத்துதல்.
ஸோ அடுத்த என்ன ரீசன், இந்த பொதுக்கடனை மீள செலுத்தலை, இந்த காரணத்தில் நமக்கு என்ன ஆகுது, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணவீக்கத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இருக்குது அப்படின்னா, உற்பத்தி மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு, கடன் பெற்றோர் மற்றும் கடன் வழங்கியோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உற்பத்தி மீதான விளைவு அப்படிங்கிறது ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன், உற்பத்தி பண்ணுறேன். ஸோ உற்பத்தி பண்ணும் பொழுது கொஞ்சமாக எனக்கு என்ன பண்ணுவோம், விலை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளை உற்பத்தி பண்ணுற நபரும் சரி, அதை விற்கக்கூடிய நபரும் சரி லாபத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் வந்து 100 ரூபாய்க்கு அந்த பொருளை ரெடி பண்ணியிருப்பேன், 105 110 கொஞ்சமாக என்னது விலை அதிகரிக்குது. பகிர்வின் மீதான விளைவு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை நான் எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது விலை அதிகரிக்கக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். தென் கடன் பெற்றோர், தென் கடன் வழங்கியோர். அப்போ கடன் பெற்றோர் அப்படின்னா கடன் கொடுத்தவன் கஷ்டப்படுவான். ஏன்னா கடன் கொடுக்கும்போது 100 ரூபா பெரிய பணமாக இருக்கும். ஸோ கடன் வாங்கும்பொழுது 100 ரூபா எனக்கு பெரிய பணம். ஒரு ஸ்டேஜில் எனக்கு 100 ரூபாய் இப்போ என்ன ஆகிடுச்சு, 100 ரூபாயில் நான் அப்போ 10 பாக்கெட் வாங்கினேன், இப்போ ஒரு பாக்கெட் தான் வாங்குறேன். அப்போ என்ன ஆகுது, கடன் கொடுத்தவன் கஷ்டப்படுறான், கடன் வாங்கினவன் என்ன இருக்கான், கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணான். ஏன்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதான் இந்த பணவீக்கத்துக்கான எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ், நிலையான வருவாய் பிரிவினர். அப்படின்னா இவன் 10,000 தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இவனுக்கான சம்பளம் 10,000 தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவான், இவ்வளோ தான் வருது ஆனால் விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்பில் இருக்கக்கூடிய யாருமே இந்த இன்ஃப்ளேஷனால் பாதிப்படையே தான் செய்வாங்க. ஏன்னா கரெக்டாக பணம் வருது, அவ்வளோதான். அது மேலே ₹1 இன்க்ரீஸ் ஆகல, ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிருக்கும், அது ஒரு பிரச்சனை. தென் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை செய்யக்கூடிய நபர்கள் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்ஸ். இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள். ஸோ இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள். அப்போ என்ன ஆகும், கம்மியான முதலீடு வரும்போது அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே இந்த இன்ஃப்ளேஷனால் எஃபெக்ட்ஸ் ஆகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரெண்டு கிளாஸஸ் தான் பார்த்துருக்கோம். ஒன்று என்னென்னா பணம், இன்னொன்று என்னென்னா பணவீக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு இது போதும், உள்ள டீப்பாக நம்ம போகல. பணம் மற்றும் பணவீக்கம் அப்படின்னு 2 டாப்பிக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கும் கண்டினியூ ஆகும். எக்கனாமிக்ஸ் நம்ம ஃபுல்லாக தான் முடிக்க போகிறோம். ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் KL100 அப்படின்னு இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டில் சில பர்சன்டேஜ் வந்து குறைய சான்சஸ் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏன்னா சின்ன கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம், நம்ம சொல்லியிருக்கிறது போதும். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.